ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ மற்ற செஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உங்கள் ஃபீட்பேக்கு தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனி ரெக்வயர்மெண்ட் கூட நீங்கள் எங்களுக்கு எப்போவுமே எழுதலாம். டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வில் கோ டு தி செஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு வரோம். கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமாக ஃபஸ்ட்டு பிக் த்ரீஸ் ஆஃப் கேஷ் மேனேஜ்மெண்ட். பிக் த்ரீ முக்கியமான பெரிய 3 கேஷ் அப்படின்னா 3. ஒன்று இன்வென்ட்ரி. ஓகே, ஸோ செகண்ட் இஸ் ரிசீவபிள்ஸ், 3வது வந்து பேயபிள்ஸ். ஓகே, ஸோ இன்வென்ட்ரி ஏற்கனவே தனியாக பார்த்துருக்கோம், ரிசீவபிள்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பேயபிள்ஸ் எப்படி வருது? இப்போ நீங்கள் கடனில் இது குட்ஸ் வாங்கும்போது நீங்கள் பேயபிள்ஸ் வருது. நீங்கள் அமௌண்ட் பேயபிள். ஸோ அது புக்கில் எப்படி வரும்? சண்டி கிரெடிட்டார்ஸ். அது உங்களை வந்து கடனில் பொருள் வாங்கியிருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த அந்த எப்படி மேனேஜ் பண்ணுறது? எனக்கு நம்ம கரெக்டாக நெருக்கடி வரும், அதனால் நம்ம நினச்ச அளவுக்குலாம் நம்ம வராது. இதெல்லாம் இன்னும் செஷனில் நான் தனியாக பேசியிருக்கேன். ஹவு டு அவாய்டு, எப்படி கேஷ் நெருக்கடியை தவிர்ப்பது எப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். இது அக்கௌண்ட்ஸ் பேயபிள், இது ஃபோக்கஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் பேயபிள் எப்படி வருது? நீங்கள் கடனில் நீங்கள் குட்ஸ் வாங்கினீங்க, நீங்கள் அவங்களுக்கு சப்ளையருக்கு கொடுக்கணும். அதுதான் அவனுக்கு அதை தான் இப்போ பேமெண்ட்டு. இப்போ இதில் என்ன ஒரு 2-3 எப்படி நம்ம அதுக்கு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்ட்ரெச் அவுட் பேயபிள் ஆஸ் லாங் அஸ் பாசிபிள் வித்தவுட் டேமிங். அந்த பேயபிளில் வந்து பீரியட் இருக்குல்ல, கொடுக்க வேண்டிய பீரியடை முடிந்த அளவுக்கு நீட்டிக்க பாருங்கள். ஆனால் உங்களுடைய பேர் கெட்டு போகாதபடி, ரிலேஷன்ஷிப் ரப்சர் ஆகாதபடி நீங்கள் செப்பரேட்டாக பேசி, அதுக்கு தான் முக்கியமாக வேண்டியது பிஸ்னஸ் பீப்புளுக்கு நெகோஷியேஷன் ஸ்கில் வேணும். அதாவது பேசுகிற தன்மை, நெகோஷியேட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நெகோஷியேஷன்னா எப்படி வந்து வளைவு சுழிவோடு பேசி அதை நம்ம சமாளிக்கிறோம். எனக்கு அவனுக்கு 100 கஸ்டமர் இருப்பான், உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு கொடுக்க பதிலாக ஏன் 4 மாதத்தில் 5 மாதத்தில் கொடுக்குறேன்னாக்கா ஒத்துக்குவான். பிகாஸ் எல்லாமே 100 பேரும் வந்து கேட்க மாட்டான். ஸோ அதனால் நீங்கள் நெகோஷியேட் பண்ணிங்கனாக்கா அது தனி ஸ்கில் தேவைப்படுது. அப்போ நீங்கள் நெகோஷியேட் கரெக்டாக பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது வந்து கேஷ் அப்புறம் நெருக்கடியை தவிர்க்கலாம். நம்ம உடனே எல்லாம் அட் டைமில் வந்துடும். பேங்க்லேயும் பார்த்துருக்கேன் நான், நெருக்கடினா எல்லா டைம் எல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்பீடை வந்து ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி நீட்டிக்க பாருங்கள். அது நீட்டிக்க பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும். அது நீங்கள் கரெக்டாக இங்கே ரப்சர் பண்ணாத, உங்களுக்கு அவனை கஷ்டப்படுத்தாத, நீங்கள் நெகோஷியேட்டு அழகாக நாசுக்காக பேசி நீங்கள் அதை அவங்க கொடுத்த கிரெடிட் பீரியட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு டைம் பீயிங்க்கு ஒரு குஷன் கொடுக்கும். அதுக்குள்ளே நீங்கள் மற்ற விஷயத்து உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து பணம் வந்துடும். பேங்க்கில் வந்து பணம் எடுக்கலாம், பேங்க்கில் இது வந்து கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் அட்வான்டேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் சமாளிக்கலாம். ஓகே, 2வது பேமெண்ட் கேலண்டர். ஈச் மந்த்து ஒவ்வொரு மாதத்துக்கு நீங்கள் பேமெண்ட் கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணணும், எழுதணும். இந்த கேலண்டர் ஜனவரி எத்தனை எதுக்கு எவ்வளோ கொடுக்கணும், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், என்ன டியூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு எவ்ரி மந்த்து. எனக்கு அந்த லிஸ்ட்டில் நீங்கள் அது மாதிரி பண்ணும்போது கேஷ் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுறதுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே தெரியாது, எந்த ரெக்கார்ட்ஸும் வைக்காத, அவன் கேஷ் டிஸ்கவுண்ட் கட்சியில் இப்போ பார்க்கும்போது ஐயோ கேஷ் டிஸ்கவுண்ட் மிஸ் பண்ணிட்டேமே, நான் வேஸ்ட்டு. ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் ரொம்ப முக்கியம். கேஷ் டிஸ்கவுண்ட் இல்லையா மிச்சம் பண்ணலாம். நான் அதுக்கு தனியாக ஒரு செஷன் போட்டிருக்கேன். கேஷ் டிஸ்கவுண்ட் அதை கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாத. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் அது இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஒன்றும் ஜஸ்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி கேஷ் டிஸ்கவுண்ட் எப்படி சாத்தியக்கூறுனாக்கா, நீங்கள் வந்து பேமெண்ட் கேலண்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பேமெண்ட் கேலண்டரில் எவ்வளோ டியூட்டு, எவ்வளோ அமௌண்ட் டியூ, இந்த மாதம் எப்போ டியூ டேட்டு, எப்போ கட்டினா கேஷ் டிஸ்கவுண்ட் வரணும், 15 டேஸ் முன்னாடியா 10 டேஸ் முன்னாடியா, எப்போ கட்டினா, அது மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த ஷெடியூல் அப்படியே போட்டு நீங்கள் கரெக்டாக இன்வாய்ஸ் டேட்டை போட்டு டேட்டா பர்ச்சேஸை போட்டுட்டு அப்புறம் வந்து அமௌண்ட் டியூ அந்த கேலண்டர் கம்ப்ளீட்டாக மந்த்லி வைஸ் பண்ணாக்கா நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதம் என்னென்ன டியூ, ஓகே இந்த மாதம் என்னென்ன டியூ, இந்த மாதம் டியூ, அதுக்கு இந்த மாதம் டியூனாக்கா ஒரு 30 நாளைக்கு முன்னாடி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா வச்சுங்க, நீங்கள் போன மாதத்தில் வரும் அந்த டியூ டேட் அதில் வரும். புரியுதா உங்களுக்கு? அது டியூ டேட்டு எனக்கு டிஸ்கவுண்ட் வாரியாக கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குற பார்ட்டியை மட்டும் தனியாக எடுத்துருங்க. லிஸ்ட்டு கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குற பார்ட்டியை தனியாக எடுத்துருங்க. தனியாக எடுத்துகிட்டு எப்போ டியூ, எப்போ கட்டினா கேஷ் டிஸ்கவுண்ட், அது ரொம்ப நல்லது. எல்லா சப்ளைஸும் டிஸ்கவுண்ட் கொடுப்பா சொல்ல முடியாது. ஸோ எந்த சப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு தனியாக ஒரு ரெஜிஸ்டர் போட்டு எப்போ டியூ 60 நாளில் கட்ட வேண்டியது ஒரிஜினலாக. ஆனால் நீங்கள்
10 நாளில் கட்டிங்கன்னா 3% டிஸ்கவுண்ட் வச்சிங்களேன், அந்த 10ஆவது நாள் டியூ டேட் போடணும். அப்போது நீங்கள் அதை பார்க்கும்போது ஸோ ஈஸியாக வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டை மிஸ் பண்ணாத பார்க்கணும். ஸோ ரெண்டாவது. மூணாவது, எப்போயுமே கேஷ் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுறது எப்போயுமே பெஸ்ட் ஐடியா. எனக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது லாபம் நஷ்டத்தை எப்படி லாபம் காஸ்ட் பெனிஃபிட் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் சப்போஸும் கேஷ் இல்லைனா கூட நீங்கள் பேங்க்லையாவது வாங்கி அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணால் நிகர லாபம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு செஷனை போட்டிருக்கேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கியும் அந்த கேஷ் பேமெண்ட் கட்டிட்டீங்களா, 5 நாளில் கட்டுறேன் வச்சிங்களேன், 3/5 அப்படின்னு போகிறேன் வச்சுங்க, 3/5 × 16 அப்படின்னா 5 நாளில் கட்டினா 3% 3 கேஷ் டிஸ்கவுண்ட்டு, இல்லாட்டி 60 நாள் ஃபுல்லாக கட்டி ஆகணும். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் எப்படின்னு சொல்லுவாங்க, 3/5 நெட் 60 அப்படின்னா 5 நாளில் நீங்கள் கட்டிட்டீங்களா 3% டிஸ்கவுண்ட்டு. ஓகே, 1 லட்சத்துக்கு பொருள் வாங்கியிருக்கீங்க. ஓகே, இந்த 1 லட்சத்துக்கு பொருள் வாங்கியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ கட்டினா போதும், 97,000 கட்டினா போதும். எனக்கு 3% டிஸ்கவுண்ட்டு 100க்கு. ஸோ 3000 உங்களுக்கு அங்கே லாபம் வந்துடுது. இல்லைன்னா அது மொத்தம் 1 லட்சம் எப்போ கட்டினா 60 நாளுக்குள்ளே கட்டணும். 60 நாளுக்குள்ளே கட்டணும் வித்தவுட் எனி டிஸ்கவுண்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுறது தனி செஷன் போட்டிருக்கேன், அதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதனால தான் இங்கே டீட்டெயிலாக சொல்லலை. கேஷ் டிஸ்கவுண்ட் எப்போயுமே அவைல் பண்ணது பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் கேஷ் ரெடியாக இல்லை, நான் பேங்க்கில் கடன் வாங்கி பண்ணுறேன் அப்படின்னா அவர் கணக்கு போடணும். அந்த கணக்கில் போட்டு கேஷ் டிஸ்கவுண்ட்டில் எவ்வளோ இது வருது, இதில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கேஷ் டிஸ்கவுண்ட்னால ஒரு ரேட் ஆஃப் கெயின் வரும், ஒரு ரேட் ஆஃப் ப்ராஃபிட் ஒன்று வரும், 20% வச்சிங்களேன். ஒரு கணக்கு லாஸ்ட் டைம் வந்து ஒரு செஷனில் கணக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கேஷ் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுறதுனால ஒரு 20% உங்களுக்கு வருது 100க்கு வருஷத்துக்கு கணக்கில். 100 ரூபா வாங்கினா 20 ரூபா லாபம்னு சொல்லிட்டு பேங்க்கில் 10 வட்டி கேட்கலாம், 10% வட்டி. அப்போ நீங்கள் அது கூட இது கம்மி, பேங்க்கில் கடன் வாங்கி கூட நீங்கள் கட்டிட்டா கூட 10% நிகர லாபம் கையில் நிற்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ எப்பவுமே கணக்கு பண்ணி பார்த்து நீங்கள் கேஷ் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு நிறைய மிச்சப்படுத்தலாம், ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். லேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய 30,000 40,000 50,000 60,000 சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் பி கேர்ஃபுல். அதை இது கால்குலேட் பண்ணி நீங்கள் அவைல் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது ட்ரேட் கிரெடிட். ஏன்னா சப்ளையே உங்களுக்கு கொடுக்குறான் ட்ரேட் கிரெடிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நீ அவைல் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு கேஷ் நெருக்கடி ஓரளவு வராது. அதெல்லாம் சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து அந்த ட்ரேட் கிரெடிட் வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நச்சரித்து 60 நாளில் கொடு, 50 நாள் 30 நாளில் கொடு, 50 நாளில் கொடு அவன் சொல்கிறான் வச்சுங்களேன். டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸு குட்ஸ் அப்ளை பண்ணிட்டு 50 days டியூ, 60 days டியூ, 60 நாளில் கட்டணும், 50 நாளில் கட்டணும், 40 நாளில் கட்டணும், தப்பு இல்லை. ஆனால் அது வந்து பேங்க் கிட்ட விட கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் நீங்கள் பார்த்து எடுத்த உடனே ரேட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவைல் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சமயத்தில் நஷ்டத்தை விளைவிக்கும். அதனால் பார்த்துட்டு எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ரீசனபிளாக இந்த லெவலில் நீங்கள் அவைல் பண்ணி உங்கள் கேஷ் நெருக்கடியை தவிர்க்கலாம். அதுக்குள்ளேயே நீங்கள் நியூ ரெசிப்ட் வரும், கேஷ் உங்கள் கஸ்டமர் கேஷ் கட்டிக்கலாம், பேங்க்கில் ட்ராப் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், சமாளிச்சிக்கலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பை ஷெட்யூலிங் கண்ட்ரோலபிள் கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட். கண்ட்ரோலபிள் கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட்னா தள்ளி போடக்கூடிய செலவுகள், தள்ளி போடக்கூடிய பேமெண்ட்டு. சப்போஸ் இங்கே வந்து வாரத்துக்கு பேமெண்ட் வேஜஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்க, லேபர் இருக்கு வாரத்துக்கு, அது 2 வாரத்துக்கு ஒரு பண்ணலாம், இல்லை 3 வாரத்துக்கு ஒரு பண்ணலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு முறை பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் தள்ளி போடும்போது கேஷ் நெருக்கடி தவிர்க்கலாம். ஸோ கேஷ் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அதுக்குள்ளே நியூ ரெசிப்ட் வந்துடும், நீங்கள் சமாளித்து அவனுக்கு கொடுத்துடலாம். ஸோ அதனால் ஷெட்யூலிங் கண்ட்ரோலபிள் கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட். கண்ட்ரோலர் டிஸ்பர்ஸ்மெண்ட்னாக்கா எது சமாளிக்கக்கூடிய தள்ளி போடக்கூடிய சில பேமெண்ட்ஸுங்களை நீங்கள் தள்ளி போட்டிங்கனாக்கா அதுக்குள்ளேயே நியூ கேஷ். சப்போஸ் வீக்லி கொஞ்சம் நெருக்கடி ஆகிடும். ஆனால் நீங்கள் 2 weeks ஒன்ஸ் சொன்னீங்க வச்சிங்களேன் பேமெண்ட் ஒத்துக்குமா, லேபர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளேயே உங்கள் ரெசிப்ட் வந்துடும். ஸோ யூ கேன் ஈஸிலி நீங்கள் சமாளிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு. சில கம்பெனி பேங்க்ஸ் வந்து பிஸ்னஸ், எங்கள் பேங்க்லேயே கூட உண்டு கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் மீட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு. அதுக்கு ஆத்தரைசேஷன் யார் ஆப்ரேட் பண்ணோம் அதெல்லாம் முதல்ல போய் சேங்ஷன் வாங்கிடணும். சில கிரெடிட் கார்டு செக்ஷனில் அதெல்லாம் கம்பெனி வச்சுக்கோங்க, பார்ட்னர்ஷிப் வச்சுன்னா பார்ட்னர்ஷிப்பில் யார் வந்து ஆத்தரைஸ்டு ஆப்ரேட்டு, அவருடைய சிக்னேச்சர், அவருடைய மேண்டேட்டு, எல்லாம் நிறையா விஷயம் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கலாம். பிஸ்னஸ் கிரெடிட்டை வாங்கினாக்கா எமர்ஜென்சிக்கு இமீடியட்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் எப்போவுமே பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு நீங்கள் அந்த ஃபெசிலிட்டியை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா அதில் வந்து சமயத்தில் சில பேங்க்ஸ் ஆர் சார்ஜிங் ஹெவி சார்ஜஸ் வருது. ஸோ அது வந்து கடைசியில் உங்களுக்கு நைட்மேர் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் சில காரியங்களை வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு லாஸ்ட் ரிசோர்ட் கடைசியாக
ஏதோ ஒரு பண்ண முடியல, பிஸ்னஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கட்சியில் அமௌண்ட் சேர்ந்துச்சுனாக்கா சார்ஜஸை போட்டு சும்மா ஏகப்பட்ட அமௌண்ட் போட்டுருவோம். அந்த வீணாக அன்னெசரியாக ப்ராஃபிட்டை பாதிக்கும். அந்த பேங்க்கோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கும். திடீர்னு உங்களால் கட்ட முடியாது. அவங்க வந்து ரிமைண்டர் வரும். அப்புறம் ஓவர் டியூ சார்ஜஸ் போடுவான். அப்புறம் வந்து சிபிலில் வரும், கட்டலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய வசதியாக செயல் போல் வரும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் அவைல் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு லாபமாக இருக்கும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிளெஸிங்காக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம தனியாக பார்த்துருக்குறோம். இன்வெர்ட் தனி சாப்டர் ஃபுல்லாக இப்போ வீடியோ போட்டிருக்கேன். அது ரிசீவபிள்ஸும் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஓரளவு உங்களுக்கு அது ஐடியா வரும். தென் இது பேயபிள்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது பிக் 3s ஆஃப் கேஷ் மேனேஜ்மெண்ட்டு. இதில் முக்கியமானது பேயபிள்ஸ் எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சஜஷன்ஸ். உங்களுடைய சஜஷன் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டில் யூ மீட் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், all the best. Subscribe to my channel SBC Academy and get blessed. Thank you.